ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை இன்று தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான முதலாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறைகளுக்கும் வரும் காலங்களில் தொலைநோக்கு திட்டங்களுடன் வெற்றி தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டங்களாக ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இலக்கு, அதாவது எதை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கார். ஸோ மொத்தம் 436 திட்டங்கள் ஒவ்வொரு துறைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன எதை நோக்கி அவங்க எந்த தொலைநோக்கு திட்டத்தை நோக்கி அவங்க பயணிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதை அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் அவங்களுடைய அதிகாரிகளுடன் அனைத்து அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து ஸோ இதற்கான டீட்டெயில்டு ஒரு திட்ட பிளானை அவங்க வகுத்துட்டு அதை எவ்வளோ நாளில் செயல்படுத்த முடியும், விரைவாக செயல்படுத்தி முடிக்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது முதல்வர் கொடுத்துள்ள ஒவ்வொரு திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டத்தையும் விஷனையும் அவங்க எடுத்து செயல்படுத்துவதற்கான அனைத்து பிளானையும் அவங்க போட்டு முதலமைச்சருடைய ஒப்புதலின் பேரில் விரைவில் அதை நோக்கி பயணிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மேம்பாடு, இளைஞர்களுடைய முன்னேற்றம், மகளிர் மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் மீனவர்களின் வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு ஆட்சி, அதாவது லஞ்ச லாவணி மற்றும் நல்ல ஒரு ஆட்சி, போதை இல்லாத தமிழகம் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் இதே மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கார். மொத்தம் 436 திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதை சேர்த்து மொத்தம் 436 திட்டங்கள், ஓவராலாக மொத்தம் 436 திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அனைத்து அமைச்சர்களுக்கும் இதை டீட்டெயிலாக அசஸ் பண்ணி எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அதை விரைவாக முழு அளவிலான திட்ட வடிவங்களை கொண்டு அதற்கப்புறம் முதல்வருடைய ஒப்புதலின் பேரில் செயல்படுத்தும் வேலைகளை அவர்கள் துவங்குவார்கள்.